ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைனில் நான் வெஜிடபிள் சாப்பர் வாங்கியிருந்தேங்க. ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதோட ரிவ்யூ அண்ட் டெமோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு தேவையான கிச்சன் பொருட்கள்லாம் வாங்கியிருப்பேன்னு போட்டிருப்பேன். ஸோ அதுலேயே வந்து இதோட ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருப்பேங்க. அதுக்கப்புறம் வாரண்ட்டி வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து வீடியோ வந்து ரொம்ப இதுவே லென்த்தாக போகுது, அதனால் என்னால் போட முடியலங்க. உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே இதுக்கு நிறைய போட்டிருக்காங்க எப்படி பண்ணணும்னு. ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராடக்ட் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் இன் தமிழ்னு போடுங்க. உங்களுக்கு அவங்களே நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயங்க, நல்ல பெரிய சைஸ் வெங்காயமே 2 வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் ரொம்ப பெருசாக நம்ம அதாவது ஒரு வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி 2ஆக போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ரோப் வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தின்னாக தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு வெங்காயம் இருந்ததுன்னா அது ஒரு 4 பாகமாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. அந்த இழுக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வெஜிடபிள் சாப்பர் வச்சுருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இழுக்கிறதுக்கு. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேங்க இத்தனைக்கும். நல்லா ஸ்மூத்தாக வருது. டைட்டாக ஒரு இடத்துல கூட இதுவாகாமல் நல்லா ஸ்மூத்தாக வருது. அதே மாதிரி ஆனியன் பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக இதுவாக இருக்குது. இன்னும் நம்ம இது பண்ணோம்னாக்கா நல்லா அப்படியே இந்த மிக்சியில் போட்டு அரைச்சா மாதிரி ஆயிரும் போல். ஸோ அந்தளவுக்கு நல்ல பொடி பொடியாக வந்துருச்சுங்க. இது வந்து இந்த ஆம்லேட்க்கு, வடைக்கு அந்த மாதிரிலாம் இந்த வெங்காயம் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முட்டைகோஸுங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு அரை முட்டைகோஸ் எடுத்து அதை ஃபுல்லாகவே அந்த வெஜிடபிள் சாப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நான் நிரப்பி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது வந்து சுற்றுது, ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அதாவது ஸ்மூத்தாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே நம்ம ரொம்ப லோட் பண்ணக்கூடாதுன்னு 2 பாகமாக பிரித்து பண்ணலான்னு எடுத்துட்டேங்க. இது வந்து முதல் பாகம். இதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. வெங்காயத்தை விட இது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிருச்சு நம்ம கம்மியான குவான்டிட்டி போட்டு பண்ணும்போது. ஸோ நல்ல தின் ஸ்லைசஸாக வந்துடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது பொடி பொடியாக பார்க்குறதுக்கே. இப்போ அடுத்த பேட்ச், அதாவது முட்டைகோஸ் அடுத்த பேட்ச் போட்டு பண்ணிடலாம் பாருங்கள். கோஸ் பொரியல்லாம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது. எவ்வளோ ஸ்மூத்தாக சுற்றுது பாருங்கள். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி டாப்பில் இருந்து இது பண்ணாமல் கொஞ்சம் சைட் வாக்லேயும் வச்சு எடுத்திருக்கேன். நல்ல ஸ்மூத்தாக இதுவாகிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு, அதாவது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. நல்லா இருக்குங்க. இது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ன்னு கிடையாது. நீங்கள் பாவக்காய், அதுக்கப்புறம் நான் இதில் வந்து இப்போ ட்ரை பண்ணாத காய்கறிலாம் கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரட், 2 கேரட்டுங்க. ஒரு கேரட் சின்ன கேரட்டு, ஒரு கேரட் நல்ல பெரிய கேரட் தான். ஸோ அதை வந்து கட் பண்ணி இதில் போட்டுட்டு எப்படி கட் பண்ணுது, அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கிறதாங்காட்டியும் நல்லாவே ஈஸியாக நல்ல சாப் ஆகுதுங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வந்து அப்படியே தான் காட்டுறேன் நேச்சுரலாக, ஸ்பீட் ஃபார்வர்ட்லாம் பண்ணலை. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக நமக்கு அது சுற்றுது. 12 to 13 அவ்வளோதான் சுற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நான் இழுக்கிறத சொல்கிறேன். அதுலேயே வந்து நல்லா நமக்கு பொடி பொடியாக அப்படியே தூள் தூளாக ஆகிடுதுங்க. எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள். எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டும் ஒரு சாப்பர் வச்சுருந்தேங்க. அதுவும் எனக்கு வேலையை வந்து சேவ் பண்ணி தரும். ஆனால் அதை விட இந்த சாப்பர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம எஃபர்ட் நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதுதான். இது வந்து பிராண்டுக்காக நான் இது பண்ணலங்க. நான் வந்து என் கை காசு போட்டு வாங்கி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஹானஸ்டான ரிவ்யூ தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. பீன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்த சாப்பரில் வந்து சரியாக இதுவாகாதுங்க. அப்படியே 1/4 தான் அப்படியே ஸ்ப்ளிட்டான மாதிரி வரும். ஆனால் இந்த சாப்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இது வந்து நம்ம ஒரு ரவுண்டாக பீன்ஸ் கட் பண்ணுவோம்ல, அந்த ஷேப் கிடையாது. ஒரு ஷேப்லெஸ்ஸாக அது ஏதோ மாதிரி அப்படியே அரைச்சி தள்ளின மாதிரி கட் பண்ணியிருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க. நல்ல பொடி பொடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பீன்ஸ் எல்லாம் இந்த பொடிக்கு நம்ம கட் பண்ணணும்னா நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதுக்கப்புறம் வந்து இது இது வந்து குடமிளகா போடலான்ட்டு. இது நான் ஏன் இப்படி காட்டுறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காய்கறியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 12, 13 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் குடமிளகா இருக்குது. அது இன்னுமே கூட நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் அதை நான் அப்படி காட்டினேன். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்ம வந்து காசும் சேவ் பண்ணலாம். ஏன்னா வாங்கிட்டு வந்து கவரில் போட்டு வைப்போம், அது அழுகி போயிடும் ஒரு 2-3 நாள்லாம். ஸோ அதை எப்படி ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். குடமிளகா கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பொடி பொடியாக ஆயிடுச்சுங்க, நல்லா கட் ஆகிடுச்சு. ஸோ குடமிளகாவும் நம்மளால் கட் பண்ண முடியுது. இப்படி குடமிளகா மட்டும் கிடையாதுங்க, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணுறோம், கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணுறோன்னா நமக்கு கண்டிப்பாக நல்லா பொடி பொடியாக பண்ணணும். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தேங்காய் திருகிறத வச்சு திருகுவோம். ஸோ அதுக்கு இதை வந்து நம்ம ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்கள். இப்போ வேலைக்கெலாம் போகிறோம், ஆஃபீஸ் போகிற லேடிஸ் இருக்காங்க, இல்லை காலையிலேயே வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போவாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு முட்டையை வந்து ஆம்லேட் போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த முட்டையும் உடச்சி ஊற்றி வெங்காயத்தையும் இதில் போட்டு அப்படியே இதிலையே கலக்கி அப்படியே நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நம்ம வந்து மசிக்கணும், மிக்சியில் போட்டு அடிக்கணுன்றதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம இதில் அடித்து கொடுக்கலாம். ஸோ இது நிறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.